இங்கே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து தன்னோட பொண்ணுக்காக ஒரு பேக் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு வராரு. ஆனால் அந்த பேக் வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன். ஸோ இவருக்கு வாங்க காசு இல்லை. அதே சமயம் அது ஒரு பணக்காரர் வந்து தன்னோட பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்றாரு. அதை இவர் பார்த்துட்டு இவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாம அந்த பொண்ணை வந்து தொட்டு பேசிட்டாரு. அதை பார்த்த அந்த பணக்கார விட்டப்பா வந்து இவரை போட்டு கடுமையாக அடிச்சிட்டாப்ல. உடனே இவர் வந்து என்ன ஆரம்பிச்சாருன்னா ஆள ஆரம்பிச்சுறாரு. அதை பார்த்துட்டு அவங்க பொண்ணும் கெட்டிப்பிடிச்சு அழுகுது. நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா தூங்க போறாரு. காலையில வந்து அந்த பணக்கார வீட்டு பொண்ணு வந்து இவரை பார்த்து இந்த மாதிரி லிமிடெட் எடிஷன் பேக் வேணுமா, அப்ப என் பின்னால வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகுது. இவரும் வெள்ளந்தியே அந்த பொண்ணு பின்னால ஓடுறாரு. ஆனா லாஸ்ட் பார்த்தா என்ன ஆகுதுன்னா அது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அதை கூட்டு போன பொண்ணு இறந்துருச்சு. அதை பார்த்த ஒரு பொம்பளை அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் தான் அந்த பொண்ணு கொண்டுட்டாரு அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கும்போது கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்து இவருக்கு வந்து மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க அந்த சின்ன பொண்ணை கொண்டதுக்காக. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். அது என்ன அப்படின்னா இவரோட பொண்ணை இனிமேலே இவரால் பார்க்க முடியாது அப்படின்னு. அதனால அவரோட பொண்ணை வந்து கெட்டி பிடிச்சி கதறி அழுகிறாரு. 15 வருஷம் கிடக்குது. அந்த பொண்ணு வந்து பெரிய ஆளாகுது. பெரிய ஆளாகி அட்வொகேட்டாக மாறி அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றுது. இதுதான் இந்த படத்தில் கதை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்